வணக்கம். சக்ஸஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸாம் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் பாருங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். மேக்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆட்கள் நாட்கள் மேக்ஸ் 20 வேலையாட்கள் 56 மீட்டர் நீளமுள்ள சுவற்றை 6 நாட்களில் கட்டி முடிப்பர் எனில் 35 வேலையாட்கள் 3 நாட்களில் எத்தனை நீளமுள்ள சுவற்றை கட்டி முடிப்பர்? மேக்ஸ் கொஸ்டின் போடுவோம் வாங்க. 20 வேலையாட்கள் இந்த ஃபார்முலா எப்படி? இந்த இதுக்கு எம் டி டி இதுதான் ஃபார்முலாங்க. எம்ங்கிறது வந்து மேன், சரிங்களா? டிங்கிறது டேஸு, டிங்கிறது டைம், சரிங்களா? இந்த 3 மட்டும்தான் இந்த ஆட்கள் நாட்களில் மேலே வரணும், மற்ற இதனால் கீழே போட்டணும், சரிங்களா? இப்போ 20 வேலையாட்கள், 20 வேலையாட்கள் இருந்து மென் 20 இன்று 56 மீட்டர் நீளமுள்ள, இது வந்து ஒர்க், அப்போ வந்து கீழே போயிடணும் 56, சரிங்களா? இன்று 6 நாட்கள், 6 நாட்கள் வந்து டேஸ், இது மேலே வந்துடணும். சீக்குவல் டு அங்கே அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 35 வேலையாட்கள், 35 வேலையாட்கள் இன்று 3 நாட்கள், நாட்கள்னால் மேலே தான் வரணும், 3 நாட்கள் பை என்ன ஒர்க், எத்தனை நீளமுள்ளங்கிறது ஒர்க்கு, அப்போ கீழே வந்துடணும், சரிங்களா? ரொம்ப ஈஸி. இந்த மேக்ஸுக்கு நல்லா கவனிச்சிக்கோங்க. 3ஐயும் 6ஐயும் அடித்தா 2, சரிங்களா? அதாவது வகுத்தலில் இருந்து இடையில சீக்குவல்ட்டு இருந்தால் எதிர்பதத்தில் அடிக்கலாம், சரிங்களா? 3ஐயும் 6ஐயும் அடித்தா அது 2, 5ஆங்க வாய்ப்பாடை வச்சு அடுத்து 20ஐயும் 35 அடிக்கலாம். இது வந்து 4ன்னு வரும். 5 20, IL 35, சரிங்களா? அடுத்து 2ஐயும் 56ஐயும் அடிக்கலாம், மேலங்கிலையும் வகுத்தில் இருந்தால் மேலங்கிலையும் அடிக்கலாம். பாருங்கள், 2ஐயும் 56ஐயும் அடித்தா இங்கே வந்து 28ன்னு வரும். 4ஐயும் 28ஐயும் அடிக்கலாம், இது 7 வரும், சரிங்களா? இப்போ மிச்சம் இருக்குது என்னென்னு பார்ப்போம். 7 சீக்குவல் டு இங்கே வந்து 7/x, அப்போ எக்ஸுக்கு கண்டுபிடிக்கணும்னா 2ஐயும் பெருக்கணும். x சீக்குவல் டு 7 × 7 சீக்குவல் டு x சீக்குவல் டு 49, சரிங்களா? இதுதான் ஆன்சர். இங்கே வாங்க, பார்த்தீங்களா? கொஸ்டின் பாருங்கள், ஆன்சர் வந்து 49. ரொம்ப ஈஸிங்க. நாட்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க, டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு, டெட்டு படிக்கிறவங்க, டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.